எனக்கு வந்து என் கழுத்துல எப்பவுமே தாலி இருக்கணும். எல்லாம் பட்டு சட்டை போட்டு வந்திருக்கீங்க. நான் தான் நீ என்ன இப்படி வந்திருக்கா? அவர் வந்து எவ்வளவு வாழ்க்கையே இழந்து போய் புது சதவு வந்திருக்கேன். வா, அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு நமக்காக. கோயில்ல வெயிட் பண்றாரு. இல்ல தலை செய்யணும், குளிக்கிறது லேட் ஆயிடுச்சு, ரூம் தங்கி. நான் கிளம்பி 1 மணி நேரமா வெயிட் பண்றேன், நீ லேட்டா வர. நான் வீட்டுக்கே போல. இப்ப எங்க ஆத்தாக்காரி பார்த்தா என்ன பண்ணுவா தெரியுமா? ஏன்டி நீ எத்தனை கல்யாணம் நன்றி பண்ணுவேன்னு கேப்பா. சொல்லாம தானே வந்திருக்கா, அப்புறம் என்ன டைம் ஆயிடுச்சு, கதை பசாத வாசி. நல்ல ட்ரெஸ். அவர் எங்க தாலியை கொடுக்குறாரு? ஆளக்கடை கடை தோர்க்காங்க பாரு. ஐயோ ஐயோ, நாங்க என்ன எவ்வளவு லேட்டா வரீங்க? நான் எவ்வளவு நேரமா நீ வெயிட் பண்றது? ஐயோ இவங்க டைம் ஆயிடுச்சு, இவங்க கிளம்புங்க. இவர் கையால தாலி கொடுத்து இந்த தாலியாவது நிலைக்குமா? நிலைக்கணும். நீ வந்து உண்மையா அவரை லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் இருப்பியா? மறுபடியும் கார்த்தி கண்டாரோட நான் எல்லாமே வீட்டுல சொல்லிதான் கார்த்தி ஈஸ்வரன் போவே மாட்டேன். குழப்பாதீங்க. உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல அந்த அம்மாவை? எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க 2 பேரும் இனிமே வாழுவீங்களே? நான் வாழுவேன். வாழுவீங்கன்னு சொன்னதுனாலதான் உனக்காக நான் மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு உட்காந்து. எனக்கு வயசெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த சாமி வந்து சத்தியான சாமி. இந்த கோயில நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நீடூடி வாழுவீங்க. ஓகேவா? எனக்கு வயசுலாம் முக்கியம் இல்ல. எனக்கு தேவை ஒரு புருஷன், ஒரு குழந்தை. பிடிச்சிருக்கா? வயசு பிடிச்சிருக்கா? அப்புறம் விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. எனக்கு ஒரு பாப்பா வேணும். அது பெத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் தாலி கட்டும். இருந்தாங்க மாலையை மாத்துங்க. இந்தாங்க இந்த ரோசை பூ வச்சு விடுவாங்க உங்களுக்கு. நீ வச்சு விடுவோம், கையால வச்சு விடு. இது வர இங்க வை. சீக்கிரம் சைல்லியா வச்சு விடுப்பா. சைல்லியா நீ நல்லா கட் பண்ணி வச்சுக்கோ. பூ மாலை எப்படி புடிமா? நேரு புடியா மாலை பிடிப்பா. சாமியை கும்பிட்டுங்க, நல்லா தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு, உங்க குல தெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டு மாலையை மாட்டீங்க. கருப்பு சாமி இந்த வாழ்க்கைனாலே எனக்கு நினைக்கணும். மாலையை கொடுப்பா. நான் தான் நம்பர் 1 கல்யாணத்திலேயே அதிகம் பண்ணிருக்கேன். ஆமா, இதுல வேற பெருமை. இந்த கல்யாணத்தோ நல்ல நேரம் முடிய போகுது. நீங்க சரியில்லை, இந்த கல்யாணமும் பண்ணிக்குவா, பரவாயில்லையா? மாத்துவா நேரம். இவரு நம்ம சீரியஸா வீட்டை விட்டு வந்து கல்யாணம் போடு, பண்றோம். மாலையை போடு, சீக்கிரம் தாலி கட்டு. என் கழுத்து வேற தாலி இல்லாம இருக்கவே இருக்காது. எனக்கு வந்து என் கழுத்துல எப்பவுமே தாலி இருக்கணும். சாமி கும்பிட்டுங்க. சாமியை வச்சு தாலி வச்சு எடுத்துட்டு வரேன். ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. கல்யாணம் அன்னைக்கே புது வருஷத்துல கல்யாணம் பண்ணிருக்கேன். எங்க அம்மாவோட பர்த்டே வர வீடியோ போட்டுட்டு இருக்க, தாலி கட்டுமா? சரி, இது புது வருஷத்துல கல்யாணம் பண்ணிருக்கேன். சாமியை பாரு, கையெடுத்து கும்பிடு. சாமி கும்பிடு. அமைதியா கட்டுமா? இப்படி 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 கட்டுமா? அப்படி கட்டு. ஐயோ, 3 முடிச்சு போட்ட வந்து காட்டுங்க. அது போடலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கீழே இறக்கமா? 3 முடிச்சு போறியா, 30 முடிச்சு போறியா? 3 தான் போட்டிருக்கான். என்னப்பா பொட்டு வைப்பா? தாலிக்கு இங்கே பாருங்க, தாலி உண்மையே முடிச்சு போட்டாரு. தாலிக்கு பொட்டு வை. அப்படி நெத்தியில போட்டு வை. இப்படி வை. இப்படி இப்படி கையை போய் உள்ள விட்டு வை. கீழே வை. நெத்தி கீழே வை. சாமிகிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. சாமி கூப்பிடுங்க. நல்லபடியா தாலி கட்டுறீங்க. சரி, உங்க ஆசீர்வாதம் வாங்க. என்ன நான் ஆசீர்வாதம் பண்ணவல. நீங்க இங்க வாங்க. நீங்க வாங்க. அட நாங்க கால்ல நீங்க வாங்க. சாமி ஏங்க நீங்க கடவுள் மாதிரி, நீங்க தான் சாமி. சாமி கால்ல விழுவுங்க. நல்லா இருங்கப்பா. என்னப்பா நீங்க தான் என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்த தெய்வம். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இந்த சாமி நீங்க தான் எங்களுக்கு. சரி, நீ சாமி நல்லா வேண்டிங்க. வேண்டிட்டு நல்லபடியா போய் நல்லபடியா குடும்பம் நடத்துங்க. நல்லபடியா பெருவாழ்வு வாழுங்க. என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்த தெய்வம். சரி, போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லபடியா வாழுங்க. ஓகேங்களா? வராங்க. சரி, நாம இப்ப எங்க போறோம்? கோயில சுத்தி வரும். இது சரி, இப்ப நம்ம எங்க மாமா போறது? எங்க போறலாம்? நம்ம வீடு எங்க வீட்டுல ஏத்துக்க முன்னாடி வா. நீ முன்னாடி வர பிடிக்குதா? சரி, இப்ப நம்ம வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்களே, என்ன பண்றது? அங்க என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ஒரு வீடு பார்க்க சொல்லியிருக்கா. ஒரு இந்த வாரம் மட்டும் அங்க இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நகை பணம் எடுத்து வந்துடுறேன். என்கிட்ட காசெல்லாம் நிறைய இருக்கு. உன் வீட்டு நகைலாம் எனக்கு வேணாம். உன் விருப்பாது. நான் வந்து கல்யாணம் பண்றவன நான் தான் வச்சு கஞ்சி ஊத்தும். அது என்னோட கடமை. நான் சம்பாதிக்க காசெல்லாம் யாருக்கு? இந்த மாசம் 1 லட்சம் சம்பாதிச்சுக்கலாம். இனி சம்பாதிக்கிறது நான் வச்சுக்கிறேன். இனி போய் நீ சம்பாரிச்சு வச்சு வந்து வீட்டுல எடுத்தா உங்க அம்மா என்ன திட்டுவாங்க. நான் நகை பாதி நகை இழந்துட்டேன். அந்த மோதிரம் எல்லாம் போச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் எங்கிட்ட செயின் இருக்குது, இன்னும் 2 தோடு இருக்குது, இந்த கால்ல கொலுசு இருக்குது, நான் 1 லட்சம் சம்பளம் வச்சிருக்கேன், என் அக்கௌண்ட் இருக்குது, எல்லாமே இருக்கு. நம்ம இந்த ஊருக்கு இனிமேல் வந்து இந்த வீடியோ போடுறது அது இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா எங்களோட குடும்பம் பண்றத பாரு. வீடியோ வந்து போடு. நம்ம 2 பேரும் வீடியோ போடும். யாரு கூட கண்டவங்க கூட போய் வீடியோ எல்லாம் போடாது. இந்த வாழ்க்கைனால பத்திரமா பாத்துக்கணும். நானு நான் ஒழுங்கா இருப்பேன், நீ ஒழுங்கா இரு. நீ முத கண்டவ கால்ல விழுவாது. நீ ஃபர்ஸ்ட் சாமி கும்பிடு. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசு. சரி, நீ ஃபர்ஸ்ட் கண்டவ கால்ல அங்க அந்த சாமி கும்பிடு. நீ எவ கால்னா நம்ம விடுவ கூடாது. இங்க வா, இங்க வா. என்ன இது ஒண்ணு மாதிரியே இருக்கு? விநாயகர். விநாயகரா? நான் கூட யானைன்னு நினைச்சேன். யானைன்னு நினைக்குவேன்.
எப்பா நல்லா கரெக்டா எனக்கு வர வருமானத்தை வச்சு ம். கரெக்டா குடும்பம் பண்ணு. வேலைக்கு போய் தானே சோறு போடுவேன் எனக்கு. வேலைக்கு போய் தான் சோறு போடுவா. ஏன்னா சில பேர் மாதிரி யூடியூப்ல வீடியோ போட்டு என்ன வச்சு சம்பாதிக்க முடியல. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கும்பிடு. ஏன்னா என்ன கட்டிக்கிறவெல்லாம் ஏதாச்சும் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். திரும்பி நின்னு கும்பிடு. என்ன கட்டிக்கிறவெல்லாம் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். நான் வீடியோ உனக்கு தர மாட்டேன். நீ இனிமேல் யாருமே கல்யாணம் பண்ண கூடாதுன்னு தான் நான் இப்ப கல்யாணம் பண்ணிருக்கேன். அவன் எல்லாம் வீடியோக்காக கட்டிக்கிறாங்க. அதனால இது சரி, சுத்தி வா, ஒரு சுத்தி வந்துரும். வா நம்ம வாழ்க்கைய போய் சீக்கிரம் ஆரம்பிப்போம். நீ பாவக்காடா. பாவக்காய் துண்ணாதான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம். ஏத்தியா பாரு. வா கருப்பு சாமி கும்பிட்டுக்கோ. ஏய் கருப்பு சாமி இல்லடா அது. சரி வா நம்ம போவோம். ஒரு வீட்டுல நல்ல புடவே இல்லையா, அவசரத்துல வந்தாலும் இது மாதிரி ஒரு இதை கட்டிட்டு நானே வாழ்க்கையை விட்டுட்டு போய் முடியாந்துருக்கேன். வா இப்படி வா, இங்க வா, இந்த கால் ஒண்ணு எழுந்திருச்சு கூட நிக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க எங்க வாழ்க்கை நிறைந்து நியூ இயர் அதுமா ஆரம்பிக்க போறோம். வாழ்க்கை இன்று முதல் நல்ல வாழ்க்கை கடத்தி விட்டது. பார்க்கலாம் அடுத்த வீடியோல. பாய். அதை சொல்லி ஆகணுமே.